Hi students, welcome to Indian IAS Academy. So video பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ TNPSC A க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்ட்டா ஒரு மாசம் இருக்கு. So இந்த TNPSC A எக்ஸாம்ஸ்ல நம்ம எவ்வளவு ஸ்கோர் அச்சீவ் பண்ணா அது நமக்கு சக்சஸை கொடுக்கும். அது பாஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும். அதை தாண்டி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுல ஒரு 90% பேர் இப்பதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. இந்த ஒரு மாசத்துல நம்மளால எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. இதை தாண்டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அது எந்த விதத்துல உதவும், இந்த மாதிரி எல்லா ஆங்கிளுமே அனாலிசிஸ் பண்ணி சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் இந்த 4 பேருக்குமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத நான் பிரிச்சு அழகா சொல்லிடுறேன். சேம் டைம் இங்க டெக்னிக்கல் அப்படிங்கிற ஃபேக்டர் மட்டும் இருக்க போறது இல்ல, ஜிஎஸ் அப்படிங்கிற ஃபேக்டரும் இருக்கு. அது எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏ எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாருமே பாருங்க. ஏ எக்ஸாம் எழுத போற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஏ எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே கம்மியான ஃபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கைடன்ஸ் வேணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏக்கு ஒரு மாசம் தான் இருக்கு. இப்ப 90% பேர் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் சொன்னேன். ஏன்னா குரூப் முடிஞ்சிருச்சு. சோ எல்லாருமே இந்த டெக்னிக்கலுக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு 10% பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 5% பேர் கண்டிப்பா ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கும் டஃப் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தனி எக்ஸாம், நமக்கு தனி எக்ஸாம் இருக்க போறதுல எல்லாருக்குமே ஒரே எக்ஸாம் தான். புரியுதுங்களா? இப்ப நம்மோட கோச்சிங் சென்டர்ல நம்ம கொடுக்குற அந்த மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், கிளாஸஸ் எல்லாத்தையுமே பத்தி நான் ஒரு சும்மா சொல்றேன். என்னன்னா இங்க நான் எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னா டெஸ்ட் பேட்சுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? மெட்டீரியல் கிளாஸை காட்டிலும் டெஸ்ட் பேட்ச் தான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கிளாஸஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துமே தேவைப்படுறது டெஸ்ட் தான். ஏன்னா டெஸ்ட் தான் பிராக்டிஸ்ங்கிறது. அந்த டெஸ்ட்டை போட நம்ம பண்ற தவறுகள் நமக்கு தெரிய வரும். அப்பதான் நம்ம அதை திருத்திக்க முடியும். கரெக்டா? இப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டீங்க, அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸை படிக்கணும்னா உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். அப்ப டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல உங்களோட அந்த சிலபஸ் படிக்கணுங்கிறது முடிஞ்சிருது. மெட்டீரியல படிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது, உங்களுக்கு கான்செப்ட் டெப்தா தேவைப்படுனாதான் கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரணும். இப்ப ஒரு 10% பேரு இந்த கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் அப்படிங்கிற 3ஐயே படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஒரு மாசத்துல அதை படிச்சிட முடியுமானா கேள்விக்குறிதான். அதை தாண்டி இந்த ஒரு மாசத்துக்குள்ள சரிங்களா 10 யூனிட் டெக்னிக்கலே படிக்கணும். கரெக்டா? டெக்னிக்கலே 10 யூனிட் படிக்கணும். அதை தாண்டி ஜிஎஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 75 அடிச்சாலே இது நல்ல ஸ்கோர் தான். டெக்னிக்கல்ல இப்ப ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25 சேர்த்து 100 கொஸ்டின் இருக்கு. இந்த 100க்கு நீங்க ஒரு 75 எடுத்தீங்கனாலே அது வந்து ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். ஆல்ரெடி நான் ஜிஎஸ் நல்லா படிச்சிருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா நீங்க ஒரு 80-85 போனீங்கன்னா அது ஒரு தரமான சம்பவமா இருக்கும். ஓகேவா? ஒரு 80-85 போனீங்கன்னா டெக்னிக்கல்ல நீங்க கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சிக்கலாம். ஓகே ரைட், அந்த டெக்னிக்கல் விஷயத்துக்கு வருவோம். அந்த 10 யூனிட்டுக்கு வருவோம். இந்த 10 யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கலாம், சார் இந்த 10 யூனிட்ல எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்குன்னா யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் வைஸ் 10 யூனிட்டுக்கு 200 கொஸ்டின் கவர் பண்ணுவாங்க. அப்படிதான் எக்ஸாம் இருக்கும். ஜிஎஸ் மட்டும் அந்த யூனிட் 8 பாலிட்டில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கற அந்த லாஜிக்ஸ் எல்லாம் இருக்காது. 10 யூனிட்டுக்கு 200 கொஸ்டின். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. +-2 ஆகலாம், ஒரு 18-22 அந்த லாஜிக்ஸ்ல மாறலாம். ஆனா ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுன்னு பிரிக்கவே முடியாது. சரி, ஓகே, நீங்க கேட்கலாம், சார் நான் அதுல ஒரு 8 யூனிட் மட்டும் செலக்ட் பண்ணி 160 கொஸ்டினுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன், என்னால 160 எடுத்துட முடியுமானா அது கண்டிப்பா முடியாதுங்க. நீங்க 160 கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 120-130 வரும். நீங்க ஒரு 150 எடுக்கணும் அப்படின்னா 10 யூனிட்டுமே தரமா படிச்சுதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நீங்க மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்கிக்கிட்டு மெட்டீரியல் இருக்க விஷயத்த சரசரன்னு படிச்சு டெஸ்ட்டை போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல அது முடிகிற விஷயமா இருக்கும். சரி, இந்த ஒரு மாசத்துக்குள்ள மொத்த சிலபஸையும் படிச்சு 150 எடுக்க முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். 100ல ஒருத்தரால் எடுக்க முடியும். நீங்க அந்த 99 பேரை பார்த்துட்டு மலைச்சு போறீங்க, இது முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா 100ல ஒருத்தர் எடுக்கிறார். அந்த ஒருத்தர் நீங்களா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ். ஓகே, இந்த ஒரு மாசத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்ப எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் சொல்லிடுறேன். அதாவது முதல் சிவிலை பேசிடலாம். இப்ப சிவில் பொறுத்த வரைக்கும் சிவில் தான் காம்படிஷன் அதிகமா இருக்கும் மற்றதை கம்பேர் பண்றப்ப. காரணம் சிவிலுக்கு தான் அவேர்னஸ் இருக்கு. சிவில்ல தான் டிஎன்பிஎஸ்சி வருஷம் ஏஇ, டிப்ளமோ 2 போஸ்டையுமே நிரப்பிட்டு இருக்காங்க. சிவிலுக்கு தான் இங்க அட்வான்டேஜ் அதிகம். அதனால சிவிலுக்கு தான் காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதனால சிவிலுக்கு தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சிவிலுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது மற்றதை கம்பேர் பண்றது எப்பவுமே கொஞ்சம் லோவா வரும். ஓகேவா? எப்பவுமே கொஞ்சம் லோவா வராது, அதிகமா வரும். மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, மற்றதை கம்பேர் பண்றப்ப சிவில் கட் ஆஃப் தான் அதிகமா வரும். ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு, நிறைய பேர் நல்லா படிச்சிடுறாங்க. ஓகே, சோ அதுல சிவில்ல டெக்னிக்கல்ல நான் எவ்வளவு எடுத்தா சார் சேஃப்னா,
நீங்க ஒரு 150 அதாவது 200 கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்றேன், டெக்னிக்கல் சொல்றேன். ஜிஎஸ் நான் சொல்றேன் 75ங்கிறது நல்ல ஸ்கோர், 80க்கு மேல போறீங்கன்னா தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிவில்ல 200 கேள்வியில நீங்க ஒரு 150க்கு மேல எடுத்தீங்கன்னா அது ஓகே. ஏன்னா மத்த கம்பேர் சிவிலுக்கு வேகன்சி நிறைய இருக்கு. ஓகே, சோ ஒரு 150 அப்படிங்கிறது சிவிலுக்கு என்ன கேட்டா சேஃப் தான். ஏன்றப்ப உங்களை ஒரு 170 180 எடுக்க வரைக்கும் ஈஸியா கேட்க மாட்டாங்க. ஓகே, அந்த 150 160 ரேஞ்சில நிப்பாட்டுற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். அப்ப நீங்க ஒரு 150 அடிச்சிட்டீங்கன்னா நல்லா ஸ்கோரா இருக்கும். அப்ப நீங்க திரும்ப கேட்க கூடாது நான் 8 யூனிட் தரவா படிச்சுட்டு போறேன் 150 போதுமே சார்னா அப்படி கேட்காதீங்க. நீங்க 200 கேள்விக்கு ப்ரிப்பேர் ஆனா தான் 150 எடுக்க முடியும். 10 யூனிட்டையும் பக்காவா படிச்சுட்டு போங்க. 150ங்கிறது கண்டிப்பா சாத்தியமே. ஓகே, சோ 150 பிளஸ் அதுல ஒரு 75 or 80 அந்த லாஜிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சிவிலுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் மெக்கானிக்கல் பேசிடுறேன். இப்ப எப்பவுமே மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ஒரு 140 நீங்க டெக்னிக்கல் எடுத்து வச்சீங்கன்னா அது நல்ல ஸ்கோரா தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி மெக்கானிக்கல்ல நீங்க ஒரு 160 எடுக்கணும். சிவிலை விட அதிகமா எடுத்தாகணும். காரணம் இருக்க போறது என்னமோ 19 வேகன்சி மட்டுமே. மெக்கானிக்கலுக்கு அந்த ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குல்ல, அதுல 19 வேகன்சி தான் கொடுத்தே இருக்காங்க. 19 வேகன்சி இங்க இன்டர்வியூ இல்ல, சிங்கிள் எக்ஸாம், ஒரே எக்ஸாம்ன்றப்ப நம்ம அந்த லாஜிக்ஸையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப டெக்னிக்கல்ல 200 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு 160 அடிச்சீங்கன்னா அது கண்டிப்பா சேஃப் ஸ்கோரா இருக்கும். 160 அடிக்கிறது கஷ்டம் தான். சிவில் தான் காலகாலமா படிச்சுட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் எல்லாருமே கொஞ்சம் நாளைக்கு தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, அதுல இந்த 160 எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வேகன்சி கம்மியா இருக்கனால சொல்றேன். 160ங்கிறது சேஃப். ஜிஎஸ்ல ஒரு 75 80 அந்த லாஜிக்ஸ் போதும். நெக்ஸ்ட் இசிஇ ட்ரிபிள் நான் ஒன்னாவே சொல்லிடுறேன். இசிஇ ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் சிவில் மெக்கானிக்கல் கம்பேர் பண்றப்ப லிட்டில் பிட் டஃபா இருக்கும் எக்ஸாம். ஓகே, டஃபா இருக்கும். ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, கம்மியா தான் இருப்பாங்க. எல்லாருமே ரீசெண்ட் டேஸ்ல படிக்க ஆரம்பிச்சவங்க தான். ஓகே, அப்ப இசிஇ ட்ரிபிள் அந்த ஃபேக்டர் நீங்க எடுத்து பாக்குறப்ப டெக்னிக்கலா நீங்க ஒரு 140 அடிச்சாலே அது போதுமானதுதான். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய அங்க இருக்க போதுங்கிறப்ப 140ங்கிறது கண்டிப்பா சேஃப். 200 டெக்னிக்கலுக்கு இசி ட்ரிபிளுக்கு ஒரு 140 அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். ஜிஎஸ்க்கு ஒரு 75 80. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு. அது வந்து கம்மி பண்ணவே மாட்டேன். நீங்க 75 80 அடிச்சே ஆகும். ஓகே, ஏன்னா எல்லாருமே குரூப் 2க்கு வெறித்தனமா படிச்சுட்டு தான் இங்க வர போறாங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஒரு 75 80 அப்படிங்கிறது போதும். திரும்ப சொல்லிடுறேன், சிவில் 200க்கு 150 அடிக்க ட்ரை பண்ணுங்க. மெக்கானிக்கல் 160 அடிக்க ட்ரை பண்ணுங்க. இசி ட்ரிபிள் ஒரு 140 அடிக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு படிக்கிறதுக்கு அதான் திரும்ப சொல்றேன், இந்த ஒரு மாசம் இந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியுமானா 100ல ஒருத்தர் அச்சீவ் பண்ணுவாரு, 99 பேர் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த 99 பேரை பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து கொஞ்சம் மிகைப்பற்றி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த 100ல ஒருத்தரால பண்ண முடியல, அதையே நீங்களா இருக்கக்கூடாது. ஸோ முடிவு பண்ணிக்கோங்க. கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே தரமா நம்ம சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீஸும் தமிழ்நாட்டிலே கம்மியா தான் வச்சிருக்கோம். நான் இன்ஸ்டியூட்ல கான்டெக்ட் பண்ண ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்டுட்டு எங்க கரெக்டா இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம இன்ஸ்டியூட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, சந்தேகம் இருக்கு, கைடன்ஸ் வேணும் அப்படின்னா 7728 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.